ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான ஒரு 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாகவே இங்கிலீஷ் பேச முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்பிட் அவுட் யுவர் ஆங்கர் அப்படின்னா உங்கள் கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டு நாட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னா என்ன கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சில விஷயங்கள் செய்யும்போது ஒருத்தருக்கு கோபம் வரலாம். அப்போ நம்ம சொல்கிறோம், என்னை கோபப்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யாதீங்க, என்னை கோபப்படுத்தாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டு நாட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வில் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா. இப்போ ஹெல்ப் அப்படின்றது மாதிரி ஃபேவர் அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் த ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வென் வில் யூ கெட் மேரிட் அப்படின்னா நீங்கள் எப்போ திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு இப்போ ஒருத்தட்ட கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வென் வில் யூ கெட் மேரிட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ லிட்டில் மோர் அப்படின்னா இப்போது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சர்வ் பண்ணுவோம் இல்லையா, பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் ப்ளீஸ் ஹேவ் அ லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னா இது அந்தளவுக்கு மதிப்பானது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னா இது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இட்ஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வாஸ் பிஸி வித் சம் ஒர்க் அப்படின்னா நான் சில வேலைகளால் ரொம்பவே பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹவு மச் டூ யூ ஏர்ன் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறார் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் ஹவு மச் டூ யூ ஏர்ன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டூ யூ ஹாவ் அ ஃபோன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் அ ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னா என்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சில சமயங்களில் நம்ம கேட்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்போம், நான் உனக்கு என்ன பண்ணணும், என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும் அப்படிலாம் கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு யூ அக்ரி வித் மீ அப்படின்னா இதுக்கு நீ சம்மதம் சொல்கிறியா, இதுக்கு நீ ஒத்துக்கிறியா இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு டு யூ அக்ரி வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் ஐ பாரோ யுவர் பென் அப்படின்னா நான் உங்ககிட்டேருந்து ஒரு பென் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் கேன் ஐ பாரோ யுவர் பென் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னா இது ஒரு நல்ல ஆலோசனை. இப்போ சில சமயங்களில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் அகைன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு அது சரியாக புரியலை இல்லை கேட்கலை அப்படின்னா அதை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் அகைன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லாஸ்ட் மை வாட்ச் எஸ்டர்டே அப்படின்னா என்னோடய வாட்சை நான் நேற்று தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ லாஸ்ட் மை வாட்ச் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யூ ஆர் வெரி லேசி அப்படின்னா நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு யூ ஆர் வெரி லேசி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் வெல் அப்படின்னா நான் சரியாக தூங்கலை, சரியாக எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ப்ளீஸ் டெல் தம் த ட்ரூத் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு, மற்ற நிறைய பேருக்கு தெரியல, அப்போ நீங்கள் அந்த இன்னொருத்தட்ட சொல்கிறீங்க உண்மையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ளீஸ் டெல் தம் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம
தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களால் வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.